ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸோட நெக்ஸ்ட் மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் புனேரி பல்டனோட விளாண்டாங்க ஞாயிற்றுக்கிழமை. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா தான் விளாண்டாங்க. தமிழ் தலைவாஸில் பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் அஜிங்கியா அண்டு நரேந்தர் பாயிண்ட் எடுக்கவே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிதின் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டே பார்த்தீங்கன்னா எடுக்கல. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அவர் சப்ஸ்டிடியூஷனில் இருந்தார். ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா சான்ஸே கிடைக்கல. நிதின் ஃபுல் மேட்சும் சான்ஸ் கொடுத்து அவர் 2 பாயிண்ட் தான் எடுத்தார். சதீஷுக்கு பார்த்தீங்கன்னா 2 ரைடு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அதில் டேக்கிள் பண்ணதுனால அவருக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு வாய்ப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஃபுல் மேட்சையும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதீஷ் அவர்களுக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா அவரும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் ஒரு நல்ல பாயிண்டாக பார்த்தீங்கன்னா எடுத்திருப்பார். தமிழ் தலைவாஸ் இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா 26-29 பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் தோத்துட்டாங்க. இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக 7 தோல்வி பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சில் தமிழ் தலைவாஸ் பெரிய மிஸ்டேக்லாம் பண்ணால் டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா நல்லா தான் பண்ணாங்க. ரைடிங்கில் தான் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சாகர் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் 7 பாயிண்ட் எடுத்திருந்தார் டேக்கலில். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்சை யூபி யோதாவோட தான் விளையாட போகிறாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த 2 டீம் பார்த்தீங்கன்னா 3 மேட்ச் விளாண்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யூபி யோதா 41 பாயிண்ட்டும் தமிழ் தலைவாஸ் 24 பாயிண்ட் எடுத்து யூபி யோதா இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. செகண்ட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 43 பாயிண்ட்டும் யூபி யோதா 28 பாயிண்ட் எடுத்து இந்த மேட்ச்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் குவாலிஃபிகேஷனில் யூபி யோதாவை தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் எந்த மிஸ்டேக் பண்ணாமல் பர்தீப் நர்வாலை பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக டேக்கிள் பண்ணி தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா ரைடிங் அண்ட் டிஃபெண்டிங் நல்லாவே பண்ணாங்கன்னா இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடலாம். பாயிண்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா யூபி யோதா 10வது இடத்துல 11 மேட்ச் விளாண்டுருக்காங்க. இதில் 3 மேட்ச் வின் பண்ணி 7 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 21 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா 11வது இடத்துல இருக்காங்க. 10 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணியும் 8 மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. 14 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நிதினுக்கு பதிலாக இந்த மேட்ச்சில் சதீஷ் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்லாவே தான் இருக்கும். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஜனவரி 10ஆம் தேதி நடக்க போது நைட் 8 மணிக்கு. டாப்பில் இருக்க புனேரி பல்டனோடைய பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அளவுக்கு அருமையாக விளாண்டோம். யூபி யோதாவை பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் விளாண்டு இந்த மேட்சை வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளாம் எல்லாம். இந்த மேட்சுக்கான உங்களோட பிளேயிங் 7த்தை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸில் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது போன்ற அப்டேட் நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பை பை.